Ranjithame. Copyright issues, guys, meet the song. So welcome back to my channel. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற லேட்டஸ்ட்டாக நம்ம விஜயோடைய ரஞ்சிதமே BGM மோஸ்ட்டு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது எடிட் பண்ணுறது. நான் ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே ப்ரீசெட் XML கொடுத்துருக்கேன். நீங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணால் அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைனே இருக்கா, அது கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ரேஸில் போய் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்கா, அதை கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக்கு எல்லாமே நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்காது. நான் இமேஜோடு கொடுத்தனாக்க எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக போகும் ஃப்ரீ ஷர்ட்டு. ஸோ அதனால் இமேஜ் இருக்காது, ஆனால் ஃப்ரேம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னு இருக்கும், ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு. ஸோ அதை கொடுத்து நீங்கள் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக்கு எல்லாமே சேம் மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக 7.52 செகண்ட்ல இருந்து 11.18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஒரே பிக்கு தான், கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ், கீழே சேம் இமேஜ், மேலுக்கிறதும் சேம் இமேஜ். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தடு தான். ஸோ இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிடிலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.